நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முடிஞ்ச புடிங்கடா பாப்போம். மாலதிக்கு எங்க போனா? என்னாச்சு? என்னாச்சுக்கா? சொல்லுக்கா. என்னாச்சுக்கா? எனக்கு ஒண்ணு இல்லடா, பக்கோடா வண்டியை பார்த்த உடனே வயித்துல பசி ஆரம்பிச்சிருச்சு, அதான் இங்கே நின்னுட்டேன். சூடா வேற இருக்கு. எங்களுக்கும் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். அப்ப எல்லாருக்கும் பக்கோடா பார்ட்டி தான். வாங்க. அண்ணா சொல்லுமா. 6 பிளேட் பக்கோடா கொடுங்க. இதோ இப்ப தர்றமா. ஒரு பிளேட் கார பக்கோடா, அதுவும் மாலதி அக்காக்காக. அதையும் உடனே தர்றேன், கொஞ்சம் இருங்க. அண்ணா வேண்டாம் கார பக்கோடா வேண்டாம், அதுக்கு நீங்க சாதா பக்கோடாவே தாங்க. ஏண்டா காஸ்ட்லியா இருக்குன்னு பாக்குறியா? இல்லக்கா காஸ்ட்லின்னு இல்ல, நீங்க ஊருக்கு போனீங்கல்ல, அப்ப நான் ஒரு நாள் இங்க பக்கோடா சாப்பிடலான்னு வந்தேன். அவர்கிட்ட நான் ஒரு பிளேட் கார பக்கோடா ஆர்டர் பண்ணேன். அப்ப என்னாச்சு தெரியுமா? அங்க இருந்த எண்ணெய் டப்பால வெறும் கற்பா முச்சா செத்து கிடந்தது. அதை சாப்பிட்டா பேதி புடிங்கணும்னு நான் வீட்டுக்கு ஓடி போயிட்டேன். அதனால தான் சொல்றேன், நீ சாப்பிடாத. சொல்றது உண்மையாடா? யோ, இது பக்கோடா போடுற இடமா இல்ல பூச்சிங்களை வளர்க்குற இடமா? காசு கொடுத்து வாங்குற கஸ்டமர்ஸ் நீ கொல்ல பாக்குறியா? பாரு, நாளைக்கே இந்த வண்டியை நான் இந்த இடத்துல இருந்து தூக்கலன்னா அப்புறம் என் பேரு மாலதி இல்ல, அப்புறம் நீ பக்கோடாவை இல்ல களிமண்ணை தான் பசங்க. உனக்கு என்ன பைத்தியமாமா? 20 வருஷமா நான் இதே இடத்துல தான் கடை நடத்திக்கிட்டு இருக்கேன். யாரும் என்ன குறை சொன்னதே கிடையாது. அக்கா விடுக்கா, எதுக்குக்கா அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க? வா நம்ம வேற கடையில போய் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஆளுங்கள சும்மா விடக்கூடாது. போடுறது என்னமோ மட்டமான சரக்கு, ஆனா பெரிய யோகிய மாதிரி பேச வந்துட்டாரு. யோ, உன்னை உள்ள தூக்கி போட்டு வாழ்க்கை பூரா களியை தின்ன வச்சுதான் நீ எல்லாம் உருப்பிடுவ. கை எடுத்து கும்பிடுறமா, நீ தயவு செஞ்சு முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. என் வியாபாரத்தை கெடுத்துறாதமா, நான் புள்ள வீட்டுக்காரன். அத மன்னிப்பு கேட்டல, வாக்க போலாம். வா நீ மன்னிப்பு கேட்டா சும்மா விட்டுறவேனா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய் நீங்களா பசங்களா இல்ல பிசாசுங்களாடா? என்னடா இந்த மாதிரி பண்றீங்க? சைக்கிள் கேப்ல சமோசா அடிச்சிட்டு போறீங்களாடா? நில்லுங்கடா டேய். அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு பதிலா வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தோப்புக்காரன கூட போடுறேன். வேற என்ன பண்ண சொன்னா கூட பண்றேன். ஆனா அவன் கத்தாதீங்க. உங்க கடையில இருந்து சமோசா எடுத்துட்டு போனாங்களா, அதுக்கு காசு கூட நான் இப்ப தந்துறேன். இருங்க, இந்தங்க 10 20. இல்ல இது ஃபுல்லாவே நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் ஹலோ கஸ்டமர்ஸ், எல்லாரும் இங்க ஒரு நிமிஷம் வாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த ஊரு மொத்தத்திலே டேஸ்டியான நல்ல பக்கோடா இந்த கடையில மட்டும் தான் கிடைக்கும். வேற எந்த கடையிலயும் கிடைக்காது. எல்லாரும் இந்த கடையிலே வந்து சாப்பிடுங்க. என்னோட ஃபேவரட் கடை இது மட்டும் தான். ஓகேனா? வரேன். நான் ஒரே ஒரு சமோசா எடுத்து சாப்பிடு. டேஸ்ட் பண்ணதா? பாத்தீங்களா, அந்த பையனே உண்மையை சொல்லிட்டான். எனக்கு என்னதான் ஆச்சு? மாயா கிட்ட மாலதி பேரை சொல்லிட்டு இருக்கேன். மாயா சொல்றது சரிதான். இப்பெல்லாம் மாலதியை பத்தியே ரொம்ப நினைக்கிறேன். இல்ல, இதுல தப்பு நடக்கு விஸ்வா. அது ஆக்சுவலி மாயா அடிக்கடி மாலதியோட பேரை சொல்லிக்கிட்டு இருந்ததால என் வாயிலையும் மாலதி பேர் வந்துருச்சு. இதை மாலதி கிட்ட சொல்லணும். மாயாவும் மாலதியை பத்தி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. வேணா விஸ்வா, அவ நினப்பு வந்தப்பெல்லாம் அவளுக்கு ஃபோன் பண்றது நல்லா இருக்காது. பண்ண வேணாம். இது எப்படி இருக்கு? மேடம் அவங்களே ஃபோன் பண்றாங்க. உனக்கு 100 ஆயுசு மாலதி. ஆஹா. சொல்லுங்க பார்ட்னர். இங்க பாரு, நான் என்ன உனக்கு ரேடியோ ஸ்டேஷனா? 24 ஹவர்ஸும் ஆர்ஜே மாதிரி உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு? வெறுப்பேத்தாம விஷயத்த சொல்லு. ஓ, நான் பேசுறது உனக்கு வெறுப்பேத்துற மாதிரி இருக்கா? அப்படியே என்கிட்ட பேசிட்டு இருக்க? போய் அந்த அம்மா மாயா கிட்ட, அவகிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணு போ. நீ பொண்ணா நம்பர் இடியட் தெரியுமா? அப்படியா? என்ன பார்த்தா உனக்கு இடியட் மாதிரி தெரியுதா? பரவாயில்ல விடு, என்னை விட நீதானே பெரிய இடியட். அது மட்டும் இல்ல, உன் லவர் மாயா இருக்கால, அவளும் நம்ம கேட்டகரியில சேர்ந்துட்டானா அப்புறம் நம்ம 3 இடியட்ஸ் ஆயிடலாம். பெர்ஃபெக்ட் மேட்ச். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாயா ஒரு தனி கேட்டகரி. இந்த டீமுக்கு நாம 2 பேர் போதும். நீ
நானு 2 idiots. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு என்னாச்சு தெரியுமா? ஏதோ ஞாபகத்துல மாயாவை போய் மாலத்தின்னு கூப்பிட்டுட்டேன். என்ன? சீரியஸ்லி. இந்த ஜென்மத்துல நீ திருந்த மாட்ட. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாரோட வாழ்க்கையிலயும் வரது சகஜம் தானே? உனக்கு தெரியுமா, நானும் நிறைய வாட்டி ஜீவிதாக்காவோட பேரை டைப் பண்றதுக்கு பதிலா தாமு பேரை டைப் பண்ணிடுவேன். சோ M for Maya, M for Malati. ரெண்டும் M ல ஸ்டார்ட் ஆகிறதுனால நீ கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். ஆமாப்பா, பட் அவளுக்கு யாரு புரிய வைக்கிறது? அவ தப்பா நினைச்சிட்டா. இதுல உன் தப்பு என்ன இருக்கு? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துல பெருசா ஊதிடுவாங்க. ஆனா நீ எடுத்துக்க மாட்டியே. நீயும் ஒரு பொண்ணு தானே? இல்ல வேற ஏதாதா? நீ இப்படி லூஸ் மாதிரி உளறத நிறுத்தவே மாட்டியா? கேக்க வந்தத மறந்தே போயிட்டேன். தாத்தாவும் மாயாவோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி இருந்துச்சு? நம்ம ஹிட்லர் தாத்தா அந்த ட்ரேட்மார்க் क्वेश्चन கண்டிப்பா கேட்டிருப்பாரே. சொல்லு மாயா, காதலா குடும்பமான்னு வரும்போது நீ எதை தேர்ந்தெடுப்ப சொல்லு? உனக்கு எப்படி தெரியும்? தாத்தா இதே கேள்வியை கேட்டார்னா? இது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? மூளைய கசக்கி கண்டுபிடிக்கிறதுக்கு? தாத்தா தான் வாழ்க்கையில எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு? அவரோட ஃபேமிலிக்கு தானே. அதே மாதிரி அந்த ஃபேமிலிக்குள்ள யாராவது புதுசா என்டர் ஆகுறாங்கன்னா இந்த கேள்வி தானே கேட்பாரு. உங்க ஃபேமிலிக்கு அவ ஒத்து போனவளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டாரா என்ன? கரெக்டா சொன்ன. இத பார் மாலதி, நான் என் வீட்ல இருந்துகிட்டு எங்க வீட்டு ஆட்களை புரிஞ்சுக்காத அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிட்ட, அதுவும் கொஞ்ச நாள்ல. இதெல்லாம் எப்படி மாலதி? நீ என்ன சிஐடியா? டேலண்ட் தம்பி, டேலண்ட். அப்படியா? அப்படின்னா பார்ட்னர், இதே டேலண்ட் வச்சு நான் மாயாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லி தரியா? கொஞ்சம் சொல்லித்தாயேன். அவகிட்ட எப்படி பேசுறது? சாரி சொன்ன போதுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ விஸ்வா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஹலோ. முடி ஸ்ட்ராங்கா தானே இருந்தது. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆனா நம் முடியெல்லாம் கொட்டி போனதுக்கு அப்புறம் பார்க்க எப்படி இருப்பேன்? இல்ல, நீ அழக்கூடாது மாலதி. இல்ல, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் அழுதுட்டு இருக்க?
எல்லார்கிட்டயும் பெருசா சொல்வேன் யாரும் உன் மேல அனுதாபம் படக்கூடாதுன்னு. இப்போ நீயே ஒண்ணு பார்த்து அழுதுட்டு இருக்க. அழக்கூடாது. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இது பண்றது ஜீவிதாக்காக்கு கால் பண்ணலாம். மாலதி ஃபோன் பண்றா. இருமா, நான் எடுக்கிறேன். ஆன் பண்றேன், நீ பேசு. ஹலோ அக்கா எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? மாமா, வசந்தி ஆண்டி, ஷாலினி ஆண்டி, தாத்தா, நம்ம அசோக் அண்ணா, காஞ்சனா ஆண்டி, அங்கிள், அப்புறம் நம்ம டிரைவர்ஸ், அப்புறம் சமையல்காரங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க. உனக்கு தெரியுமா, நான் இப்போ பக்கோடா பண்ணிட்டு இருக்கேன். பக்கோடாவா? அக்கா, நீ பக்கோடான்னு சொன்ன உடனே என் வாயில எச்ச ஊறுது. எனக்கு இப்ப உடனே பக்கோடா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, தம கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிடு. டென்ஷன் ஆகாதக்கா. உனக்கு தெரியாதா, மாலதி என்ன ஆசைப்பட்டாலும் அதை உடனே நடத்துவானு. நானே பண்ணி நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி மாலதி, நான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. அந்த ஆயுர்வேதிக் எண்ணெய் பத்தி சொன்னல, அதான்டி. அதை யூஸ் பண்ண முடி நல்லா வளரும், அடர்த்தியா இருக்கும்னு டெல்லில இருந்து 4 பாட்டில் வர வச்சிருக்கேன். 2 பாட்டில் உனக்கு, 2 பாட்டில் எனக்கு. எனக்கு தெரியும் உன் முடி மேல நீ ரொம்ப அக்கறை எடுத்துப்பேன்னு. நீளமான முடின்னு ரொம்ப பிடிக்கும்ல உனக்கு. அது உடனே உனக்கு நான் கொரியர்ல அனுப்பி விட்டுடுறேன். அக்கா, நீ சொல்றதெல்லாம் சொல்லிட்ட, ஆனா ஒண்ணு கேட்க மறந்துட்டியே. நான் ஏன் விஸ்வாவை பத்தி எதுவுமே விசாரிக்கல? அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன்டி. நீ திரும்ப விஸ்வா கூட ஏதாவது சண்டை போட்டியா என்ன? இல்ல, சண்டை கிண்டை எதுவும் போடல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவன் கூட தான் போன்ல பேசினேன். அப்படியா? அப்படின்னா கண்டிப்பா விஸ்வா சொல்லிருக்கணுமே அவனுக்கும் மாயாக்கு என்ன நடக்க போகுதுன்னு. பெருசா ஒண்ணு சொல்லல, ஆனா ஒரு விஷயம் சொன்னான். கன்ஃபியூஷன்ல மாயாவை மாலத்தின்னு கூப்பிட்டுட்டானா. மாயா மூஞ்சிய சுழிச்சுக்கிட்டாலாம். காமெடியா இல்ல? மாலதி, நான் இப்ப பக்கோடா பண்ணிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு கால் பண்றேன், ஓகே? ஏய், ஒரு நிமிஷம். அதான் இருக்காங்க, பேசுறியா? வசதி ஆண்டி கிட்டியா? குடு போன குடு. ஹலோடா மாலதி. ஹலோ வசந்தி ஆண்டி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்க உடம்பு எப்படி இருக்கு? அப்புறம் வீட்ல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீ இல்லாத குறை மட்டும்தான். நீ எப்போ வருவன்னு இந்த வீடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த ஃபீலிங்கே இல்லாம கொஞ்ச நாள்ல நானே ஃபினிஷ் பண்ணிடுவேன். என்ன, நான் கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்கு வர போறேன். விஸ்வாவோட என்கேஜ்மென்ட்க்கு தான். நீங்க நல்ல கிராண்டா ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ அட்வைஸ் தேவைப்படுச்சுனா மாலதியோட சர்வீஸ் லைன் எப்பவுமே ஓபன்ல தான் இருக்கும். ஃபீல் ஃப்ரீ டு கால். கண்டிப்பா, தேங்க் யூ. சரி ஆண்டி, நான் போனை வச்சிடுறேன். அப்புறம் முக்கியமான தாத்தாவை ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. தெரியுமா ஜீவிதா, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். விஸ்வாக்கும் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும் தான். ஆனா விஸ்வாவோட டேஸ்ட் வினையை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் ஒரு தாய் இல்லையா? பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே என்னோட சந்தோஷமோ. என்னத்த உங்களுக்கு மாயாவை நினைச்சு சந்தோஷமா இல்லையா? நான் விஸ்வாக்கு சந்தோஷம் தானே. ஏன்னா காலம் பூரா மாயா கூட அவன் தானே வாழ போறவன். அதோட விஸ்வா எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். படிச்சவன், புத்திசாலி. அவன் மாயாவை திரும்பவும் ஏத்துக்கிட்டான்னு சொன்னா கண்டிப்பா நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருப்பான். என்னோட பிரார்த்தனை எல்லாம் ஒண்ணுதான், அவன் எடுத்த இந்த முடிவு தவறா போக கூடாது. என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலத்தியோட இன்னொரு பேர் சிம்பிள். மாயானா கொஞ்சம் 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 அராஜகமானவ. மாலதி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா மாயா கொஞ்சம் திமிரு பிடிச்சவ. மாலதிக்கு ஃபேமிலி வேல்யூ பத்தி தெரியும். மாயாவுக்கு வேல்யூஸோட அர்த்தமே சரியா தெரியாது. விஸ்வா முன்னாடி மாயா பேரை கேட்டாலே எரிஞ்செரிஞ்சு விழுவான். ஆனா திரும்ப எப்படி மாயாவை ஏத்துக்கிட்டான்? உண்மை இவங்களுக்குள்ள கனெக்ஷனை மாலதி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்படுத்தி கொடுத்தா. அதனால விஸ்வாவோட மனசுல திரும்பவும் காதல் மலர்ந்ததுக்கு காரணம் யாருன்னா கண்டிப்பா மாயாவா இருக்காது, மாலதியா தான் இருக்கும். ஆனா இந்த விஷயம் விஸ்வாவுக்கு சுத்தமா புரியல. விஸ்வா, மாயாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாட்டடா? மோகன், என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, அக்கௌண்ட்ஸில் ஒரு சின்ன குழப்பம். நான் மாலத்தியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பணத்தை எடுக்கிறதுக்கு பேங்க் போயிருந்தேன்னா, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சிருந்த மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் டேக்ஸ்லேயே கழிச்சிட்டாங்களா. இப்போ மாலத்தியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணம் குறையுது. என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. இதை வச்சு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த வளையலை வித்துடுங்க. பிரேமா, இது உனக்கு கல்யாண சீதனமா வந்ததில்ல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற நான் உன் நெக்லஸ் அடகு வச்சுட்டேன். திரும்பவும் இதை எடுத்துட்டு போய் வைக்க வேண்டாமா? நீயே வச்சுக்கோ. இல்லங்க, மாலத்தியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவாதது என்கிட்ட மட்டும் இருந்து என்னங்க பிரயோஜனம்? இல்ல பிரேமா, இந்த வளையல எவ்வளவு அன்பா உனக்கு உங்க அம்மா கல்யாண பரிசா கொடுத்தாங்க. இது நீ பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம்மா. மாட்டேன், இந்த வளையல நான் ஒருபோது விற்க விட மாட்டேன். அத்தை, எங்க கல்யாணத்துக்கு கிடைச்ச பரிசு தான் என் எதிரிலேயே நிக்கிறாரே. இந்த உயிர் இல்லாத பொருளை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம இவர் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாம வேதனையில இருக்கும்போது நான் மட்டும் எப்படி இந்த வலையில போட்டுட்டு இருக்க முடியும்? என்னால அந்த மாதிரி பண்ண முடியாது. இன்னைக்கு நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் பிரேமா. இத பாருடா, முதல் தடவையா சித்தியும் சித்தப்பாவும் இவ்ளோ அன்பா இருக்கிறத நான் பாக்குறேன். என்ன சித்தப்பா, என்ன திடீர்னு சித்தி மேல கரிசனம்? இங்க பாரா, அந்த காலத்துல எல்லாம் நாங்க புருஷனை நேருக்கு நேரா பார்க்கவே மாட்டோம். இவங்கள பாரு, எல்லாருக்கும் முன்னால கட்டி புடிச்சுக்கிறாங்க. சித்தி, உங்க வளையலையே கழட்டி வச்சிட்டீங்க. மாத்திச்சு வேற வாங்க போறீங்களா? அது மாலதி, உங்க சித்தப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக எனக்கு ஒரு புது வளையல் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாரு. செலவு எதுக்காகன்னு நான் தான் பழச கொடுத்துட்டு புதுசு வாங்குங்கன்னு சொன்னேன். சரிம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிச்சனுக்கு போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன். சரியா? ஆச்சரியமா இருக்கு. சித்திக்காக புதுசா தங்க வளையல் அப்படின்னா என் பர்த்டேக்கு என்னென்ன பண்ணுவீங்க? இந்த வீட்ல என்ன யாருக்காவது லாட்டரி அடிச்சிருச்சா பாட்டி? ஏன், உனக்கு ஒரு சித்தப்பா சம்பாத்தியம் மேல நம்பிக்கை இல்லையா? இப்பதான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாசம் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வருமானம் வரும்.
புது வளையல், என் பர்த்டே வேற. ஏதோ தப்பு நடக்குதே சித்தப்பா. மாலதி, இந்த ரகசியம் என்னன்னு நீ கண்டுபிடிச்சே ஆகணும்.